உள்ள நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சோழ நாட்டான். தற்பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம். என்ன மாற்றம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவ்வளவு நாளாக சீமான் மட்டும்தான் திமுகவில் பெரியாரை போட்டு பொழந்துக்கிட்டு இருந்தார். இப்போ சீமானுடைய தம்பிகளும் பெரியாரை போட்டு பொழக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா விஷயம்னு கேட்டால், இவனுங்க சும்மா இருக்க மாட்டாமல் காமராஜரை பிடிச்சி வம்பிழுத்து வச்சிட்டானுங்க. இந்த முக்தார் பையன் காமராஜரை வம்பிழுத்துட்டான். இப்போ இதில் என்ன ஒரு மாற்றம் நடந்திருக்குன்னு பாருங்கள். நேற்று புறநை அருங்காட்சியகம் திறந்து வைக்கிறதுக்கு முதல்வர் ஸ்டாலின் வந்திருக்கார். ஒரு கூட்டம் இல்லைங்க. திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய இதே மற்ற ஊராக இருந்தால் எவ்வளவு கூட்டம் இருந்திருக்கும் தெரியுங்களா? ஒரு கூட்டம் இல்லை. ஆனால் இதை எப்படி மாற்றிட்டாங்க தெரியுங்களா? பாஸ் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அனுமதி, அப்படினால தான் யாருமே வரலை அப்படின்னு சொல்லி மாற்றிட்டானுங்க இந்த பிராடுகார பயலுங்க. எப்படி பாருங்கள். ஆனால் உண்மை என்ன தெரியுங்களா? ஒரு பயலும் வரவே இல்லை. இது ஒரு பக்கம் இருக்குது. இப்போ என்ன ஆகிப்போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரதியை வம்பிழுத்து இப்போ எல்லா பேரும் போட்டு மறுபடியும் அந்த சீமானுடைய தம்பிகள் எல்லாம் பெரியாரை போட்டு பொழக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எவ்வளவு நேக்காக தப்பிச்சு, அதாவது கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஒட்டலைன்றதை எவ்வளவு நேக்காக தப்பிக்கிறானுங்க பாருங்கள். உண்மையிலேயே இவனுங்கள்ட்ட ஏதோ ஒரு திறமை இருக்குங்க. ஆனால் அந்த திறமையை இவனுங்க திருடுறதுல தானங்க காட்டுறானுங்க. இந்த திருடுறதில் காட்டாமல் நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தலாம். எவ்வளவோ நாயக்க மன்னர்கள் பார்த்திங்கன்னாக்கும் இந்த தமிழர்களுக்கெல்லாம் உதவி இருக்கிறாங்க. வழி வழியாக இவங்க ஒரு 1000 வருஷம் ஆண்டுட்டாங்க. பிரிட்டிஷ் காலம் அதில் வந்துருச்சு. பிரிட்டிஷ் காலத்தில் இவனுங்கள்லாம் பிரிட்டிஷ்காரங்களுடைய காலை பிடிச்சி வாழ்ந்துட்டானுங்க. நம்ம பெரியார் காலை பிடிச்சி வாழ்ந்தாரோ இல்லை எதை பிடிச்சி வாழ்ந்தாரோ வாழ்ந்துட்டார். நிறைய பணம் சம்பாரிச்சிட்டாரு. அதை வச்சுக்கிட்டு சொத்தை வச்சுக்கிட்டு அப்படியே காப்பாற்றிட்டு போயிருந்துருக்கலாம். பட் முடியாது. இவனுங்களை எப்படி வெளியே விரட்டுறது அப்படின்னு யோசிக்கிறத விட்டுட்டு நாம் எப்படி முன்னேறதுன்னு யோசிங்க தமிழர்களே. நாம் மேலே எழுந்திரிச்சோம்னா இவனுங்க ஆட்டோமேட்டிக்காக ஓடி போயிடுவானுங்க. நன்றி நண்பர்களே.